வணக்கம். திருக்குறளை வெகுவாக பரப்பிக் கொண்டிருக்கின்ற யான் நிறுவனத்திற்கு முதற்கண் வணக்கம். உலக மக்கள் அனைவரையும் வாழ்வாங்கு வாழச் செய்கின்ற உன்னதமான நூல் திருக்குறள். அதனை கையில் பிடித்து படித்து பயன்பெற வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். அந்த நோக்கத்தை முன்னெடுக்கின்ற யான் நிறுவத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம் அரசு உயர்நிலைப்பள்ளி பெரியகுளத்தின் தலைமை ஆசிரியர், காலமறிதல் என்கின்ற 49வது அதிகாரத்தில் இருந்து 485வது குறளினை இங்கு நாம் எடுத்துக்கொண்டு தங்களுடன் உரையாட விரும்புகின்றேன். அன்புசால் சான்றோர்களே, பெரியோர்களே, ஆன்றோர்களே, குழந்தைகளே, ஆடவர்களே, மகளிர்களே, அனைவரும் நன்றாக தன்னை உணர நீங்கள் திருக்குறளை கையில் எடுங்கள். எடுத்தால் மட்டும் போதாது, படியுங்கள். படித்தால் பயன் கிடைக்கும். வாழ்க்கையின் உன்னத நோக்கம் உள்ளங்கையில் உங்களுக்கு நெல்லிக்கனி போல காட்சியளிக்கும். அந்த வகையிலே காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் என்கின்ற அழகான ஒரு திருக்குறளுக்கு ஒரு சிறிய கதை மூலம் உங்களை உள்வாங்கிக் கொள்ள நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நன்னீர் ஓடையிலே அழகாக மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்களில் உணவுக்காக காத்திருக்கின்ற கொக்கு அந்த வாய்க்காலின் வரப்பு ஓரங்களில் அமைதியாக சிறிதும் சத்தம் இல்லாமல் கூர்மையாக அந்த ஓடையில் ஓடுகின்ற தண்ணீரில் உள்ளே துள்ளி குதிக்கின்ற மீனின் மீதே பார்வை ஏற்படும். ஒவ்வொரு முறையும் மீன்கள் துள்ளி ஓடுகின்ற போது, தனக்கான மீன் வருகின்ற போது அழகாக மிகவும் லாவகமாக அந்த ஓடை கலங்காமல் வெகு சிறப்பாக அந்த கொக்கானது தனக்குரிய மீனினை லாவகமாக கவ்விக்கொள்ளும். இதில் நாம் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு முறையும் கொக்கு சிறு சிறு மீனுக்காக தான் கொத்தி கொண்டு இருப்பதில்லை. ஒரே அடியாக தனக்கு தேவையான மீன் வரும்போது காத்திருந்து கொத்தி எடுக்கின்றன. எனவேதான் உலகை வெல்ல நினைப்பவர்கள் தன்னுடைய எண்ணம் ஈடேறும் வரை அமைதியாக காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் மட்டுமே காலத்தை வென்று எதிர்பார்த்த காரியத்தை சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.